வணக்கம். இலங்கை ஆய்வு செய்திகளுக்காக நான் ஹரிணி. வைத்தியர் அர்ஜுனா இலங்கையின் நாடாளுமன்ற தேர்தலில் எந்த ஒரு விளம்பரப்படுத்தல்களும் இல்லாமல் சுயேட்சையாக போட்டியிட்டு மக்களின் ஆதரவுடன் வெற்றி பெற்று நாடாளுமன்றம் சென்றதே ஆச்சரியமான விஷயம்தான். நாடாளுமன்றம் சென்று இன்றைய நாள் வரை மும்மொழி ஊடகங்களிலும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாலும் பேசப்படக்கூடியவராகவும் தமிழ் மக்களின் குரலாகவும் அவர் சிங்கள மக்களால் பார்க்கப்படுகிறார். நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா தொடர்பாக பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. கடந்த 21ஆம் திகதி ஜனாதிபதி அனுரகுமார தலைமையில் நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வு நடைபெற்றது. பின்னர் ஜனாதிபதியின் கொள்கையுரையுடன் நிறைவடைந்தது. அதனைத் தொடர்ந்து 25, 26, 27ஆம் திகதிகளில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான வழிகாட்டுதல் நிகழ்ச்சி நடைபெறுகின்றன. அதற்காக வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா இன்றைய தினம் நாடாளுமன்றம் சென்றுள்ளார். அத்துடன் நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற கலந்துரையாடலில் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா தனது செயற்பாடுகள் காரணமாக தனக்கு ஆபத்து இருப்பதை அடுத்து தனிப்பட்ட பாதுகாப்பை கோரியுள்ளார். கடந்த வாரம் நாடாளுமன்றத்தின் முதல் அமர்வின் போது வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா எதிர்க்கட்சி தலைவர் வழமையாக அமரும் ஆசனத்தில் அமர்ந்ததால் ஏற்பட்ட சர்ச்சை ஒரு புறம் இருக்கிறது. மறுபக்கமாக முக்கிய எதிர்க்கட்சி ஒன்றுடன் நெருங்கிய தொடர்புகளை கொண்ட சில சிங்கள ஊடகங்கள் அவர் விடுதலை புலிகளுடன் தொடர்புடையவர் என்று விமர்சித்துள்ளன. ராமநாதன் அர்ஜுனா இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் இடம்பெற்ற புதிதாக தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான வழிகாட்டுதல் நிகழ்வில் கலந்து கொண்ட போது தாம் இந்த சம்பவத்தினால் கடும் அச்சுறுத்தல்களை எதிர்நோக்கியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தாம் இந்த ஊடகங்களுக்கு கொடுத்த நேர்காணல்களை அவர் திரித்து வெளியிட்டனர் எனவும் கூறியுள்ளார். அதிகாரிகளிடம் ராமநாதன் அர்ஜுனா இந்த நிலைமையை சுட்டிக்காட்டி நாடாளுமன்ற சிறப்புரிமைகளின் கீழ் தனக்கு வழங்கப்படும் தேவையான பாதுகாப்பை எவ்வாறு மற்றும் எப்போது ஏற்பாடு செய்ய முடியும் என கேள்வி எழுப்பினார். இது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் பொது பாதுகாப்பு அமைச்சிடம் எழுத்து மூல கோரிக்கையை முன்வைக்க வேண்டும் என நாடாளுமன்ற பிரதி செயலாளர் சமித குலரத்ன தெரிவித்துள்ளார். அத்தோடு அங்கு நடந்த சில விடயங்களையும் அவர் மீது எழுந்த விமர்சனங்களுக்கும் பதில் கூறியுள்ளார். நான் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா, பார்லிமெண்ட் எம்பி. நான் இந்த லைவை போடக்கூடிய முக்கியமாக சில பேர் நினைக்கலாம் என்ன ஒரு எம்பியாக இருந்தவங்க ஃபேஸ்புக்கில் வந்து லைவ் போட்டுட்ருக்காருன்னு சொல்லி. நான் இந்த லைவ் போடுறது காரணம் என்னை வளர்த்து விட்ட யூடியூபர்ஸ்க்கு ஒரு கண்டென்ட் கொடுக்கறதுக்காண்டி, மற்றது என்ன டெய்லி நடக்குதுன்றது ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன லைவ் உண்டு. ஸோ அதுங்களுக்கும் ஒரு சின்ன வீடியோ ஒன்று இருக்கும், அதெல்லாம் இந்த லைவ் போடுறேன். இன்றைக்கு பார்லிமெண்ட் போனால் இன்றைக்கு எங்களோட முதலாவது அமர்வு நடந்தது. அதில் வந்து நான் லைவில் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். அதில் வந்து நான் மன்னிப்பு கேட்டினாண்டு அதில் வந்து மன்னிப்பு கேட்டினாண்டு அதை மட்டும் கேள்வி அடித்து போடுறதில்ல. அதில் அந்த மீட்டிங் முடிய எனக்கு தெரியாமல் தான் அதில் இருந்து நான் 2 விஷயத்தையும் சொன்னேன். எங்களுடைய மாவீரர் தினம் வருது 27ஆம் தேதி. அதில் வந்து எனக்கு மட்டும் இவங்கள் எங்கேன்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க, நான் போனால் ஒரு இது உண்ட போல் நான் வளர்க்கொண்டு போடலாமா, எனக்கு சரியான கவலை. தமிழரே தமிழருக்கு செய்கிற துரோகம், அதான் எனக்கு சரியான கவலை. சிங்களீஸ் வந்து அப்படி செய்ய போகிறது. நான் எனக்கு வழக்குகள் போடலாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ 25, 26, 27 3 நாளும் பார்லிமெண்ட்டில் எங்கள்ட செஷன்ஸ் நடக்கிற நாள். ஸோ அதில் நான் யோசிக்கிறேன், அந்த நாளில் 27ஆம் தேதி எனக்கு நீதிமன்றம் இருக்குது. 2 நீதிமன்ற வழக்குகளும், அதாவது மன்னார் நீதிமன்ற வழக்கும் அது தவிர சாவச்சேரி நீதிமன்ற வழக்கம் ஒரே நாளில் இருக்குது. நான் 26ஆம் தேதி முடித்து கொண்டு 27ஆவது செஷன் முக்கியம் இல்லை என்றால் மன்னார் நீதிமன்றத்துக்கு போகலாம்னு நினைக்கிறேன். சாவச்சேரி நீதிமன்றத்துக்கு அறிவிச்சிட்டு லோயர் மூலமாக. அப்படி என்றால் நான் 27ஆம் தேதி பின்னேரம் எங்களோட மாவீரர் தினத்துக்கு போவேன். அந்த சட்ட ரீதியான பிரச்சனையில் எங்களோட தமிழாக்கள் தான் கேஸ் போட வலிக்கணும், சிங்களீஸ் இல்லை. படியை விளங்கி கொள்ளுங்கோ. நான் நினைக்கிறேன் அது வந்து உங்களுக்கு விளங்கி இருக்குமான்னு நினைக்கிறேன். எனக்கு அங்கே போய் அது போக வேண்டியது. ஆனால் எங்களோட தமிழாக்கள் தான் அப்படி செய்யணும். உங்களுக்கு அது படியை விளங்கி இருக்குமான்னு நினைக்கிறேன். மற்ற பாராளுமன்ற அவர்களை எடுத்து பார்த்தா பாராளுமன்றத்தில் 2 காலமாக வந்து எங்களுக்கு அந்த செஷன் நடந்தது. 3 நாள் செஷனில் ஒரு நாள் நடந்தது, அது 1:30க்கு முடிஞ்சது. அதுக்கப்புறம் பின்னேரம் வந்து எங்களுக்கு இந்த பார்ட்டி லீடர்ஸ் மீட்டிங் என்று சொல்லி பிஸ்னஸ் கமிட்டி மீட்டிங் என்று சொல்கிறது. அந்த பிஸ்னஸ் கமிட்டி மீட்டிங்கில் வந்து எல்லா கட்சிக்காரரும் இருந்தவ. அதில் நாமல் ராஜபக்ஷ இருந்தவ, அவரோட போய் ரவிகர்மா, எனக்கு எல்லாம் புதுசாக டிவியில் தானே பார்த்தது. உண்மையில் நான் பார்க்கும்போது பார்லிமெண்ட்டில் வந்து நான் ஆளுங்கட்சியாக எதிர்கட்சியான்னு கேட்டால்
நான் நடுநிலைமையாக தான் இருப்பேன். ஆளுங்கட்சியில் செய்கிற அவ்வளவு சகல விஷயங்களுக்கும் நான் சப்போர்ட் பண்ணுவேன். எதிர்கட்சியில் செய்கிற விஷயங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு மக்கள் தான் முக்கியம். அதனால மக்களுடைய அபிலாஷைகளை வந்து இப்போ இருக்கிற ஆளுங்கட்சியோட கதைச்சு அவரோட சேர்ந்து செய்யணும். அவரோட எதிர்த்து கொண்டிருக்கிறதுல பிள்ளை இல்லை. நான் நினைக்கிறேன் சிங்கள மக்கள் நான் நினைக்கிறேன் முக்கியமாக வந்து யாராவது ஒரு தமிழ் ஆள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட வடக்கு கிழக்கில் இருக்கிற மக்கள்கிட்ட உண்மையான இதயத்தில் உண்மையான இருக்கிற விஷயத்த வந்து சொல்லணும். எங்களுக்கு தலைவர்களுக்கு தெய்வம்டா தெய்வம் தான் ராசா, அதை நாங்கள் மாற்ற இல்லாது. தெய்வம் தான். ஆனால் எனக்கு விருப்பம் நான் உண்மையை சொல்றது. அதாவது வந்து வடக்கில் இருக்கிற மக்கள் வந்து என்ன உண்மையாக விரும்புகிறார்கள், என்னதை கேட்கிறார்கள் என்ற உண்மையை மக்களோட கட்சி சொல்லணும். என்னடா நான் இன்றைக்கு வந்து சிங்கள மீடியாக்களை ஹிரோவுக்கும் நல்லா கொடுத்தனா, இவருக்கும் நல்லா கொடுத்தனான். யாருக்கு ஹிரோவுக்கு கொடுத்தனா அதோட திறனை விரட்ட மட்டும் பார்த்துட்டு இருக்கிறேன். நான் நினைக்கிறேன் தமிழ் மக்கள் வந்து இப்போ நாட்டுக்கு எதிரானவர்கள் இலங்கைக்கு எதிரானவர்கள் என்ற சம்பந்தமான அந்த எல்லாத்தையுமே மாற்றணும். நாங்கள் தலைவலாக மாற்றிட்டு நான் என்ன சண்டை பிடிக்க போறேன்னு சொன்னா, இப்போ இனிமேல் என்ன சண்டை பிடிக்க போறேன்னு சொன்னா தெற்குல இருக்கிற அதையும் எங்களை யாழ்ப்பாணத்துக்கு தாங்க. அவ்வளோ வேற ஒன்றும் இல்லை, வேற ஒன்றுக்குமே சண்டை பிடிக்க போறேன் இல்லை. நான் நினைக்கிறேன் எங்களோட வெளிநாட்டில் இருக்கிற டயஸ்போரான்னு சொல்றது சிங்கள மக்கள் விளங்கி வச்சிருக்கார்கள். டயஸ்போரா என்றால் முழுவதுமாக இயக்கமும் அதை நாட்டை பிரிப்பவர்களும் அண்டு இல்லை எங்களோட இயக்கம் என்ற எங்கள்ட இது உண்மையா என்னென்றால் டயஸ்போராக்குள்ள சாதாரண நடுநிலைமையான மக்களும் ஏற்கனவே போராளிகளாக இருந்து இப்ப நோமலுக்கு வந்திருக்கிற மக்களும் இருக்கிறார்கள். அதுல நானுடைய காலம போய்க்குள்ள பார்லிமெண்ட்டுக்குள்ள பாராளுமன்றத்துக்குள்ள காலம போய்க்குள்ள நான் ஒரு வித்தியாசமான உணர்வோடு தான் போனேன். இவர்கள் மீடியாவில் போட்டிருக்கணும் இப்படின்னு சொல்லி என்ன நெக்கினமோ தெரியாதவ என்று சொல்லி போனான். பட் அங்கே அவர் ட்ரீட் பண்ணின விதத்தில் இருந்த ஒவ்வொரு எம்பிஸ் மேலும் எனக்கு காய்ச்சல் சரியான சந்தோஷமா இருக்கு. நான் நினைக்கிறேன் நாங்கள் வந்து எனக்கு வந்து மீடியாவுக்கு போய் சொல்லலாத லைவ்ல சொல்லி தான் அதை எடுத்து தான் இந்த யூடியூப்ல எல்லாம் போடுறாங்க. ஸோ நான் நினைக்கிறேன் 077-22-4-99-24 இந்த நம்பருக்கு நீங்கள் எனக்கு எஸ்எம்எஸ் போட்டால் மட்டும் அந்த எஸ்எம்எஸை பார்த்துட்டு நீங்கள் போடுற எஸ்எம்எஸ் வந்து நீங்கள் உண்மையாக ஒரு இதுன்னு சொன்ன இதில் சில பேர் வேற போடலாம். பட் நான் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களோட பேரோட இந்த யூடியூப் எல்லாம் இருக்கா மீடியாவா ஒரிஜினல் மீடியாவான்னு எல்லாம் பார்த்துட்டு ஐ வில் கிவ் அ டைம் ஸோ வி கேன் கோ ஃபார் டிபேட். நாங்கள் ஒரு டிபேட்டுக்கு போகலாம். நன்றி. என்ன பாராளுமன்றம் அனுப்பின மக்களுக்கும் நன்றி. டெய்லி நான் பின்னேறம் ஒரு வேலையால் வந்த பிறகு அந்த அப்புறம் ஒரு லைவ் ஒன்று போடுவேன், இன்னும் நடந்தேன்னு சொல்லுவேன். இன்றைக்கு அந்த பார்லிமெண்ட்டில் வந்து பிஸ்னஸ் கமிட்டி மீட்டிங் நடந்தது. அதில் கணக்கு விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணப்பட்டது. அதில் என்ன விஷயம் பண்ணுறது சொல்லலாது. பட் எல்லாமே பாசிட்டிவாக இருந்தது. நாட்டு மக்களுக்கு எல்லாமே நல்லதாக இருக்கும். நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கொள்ள மேலாத ஃபுல்லாக, அதே நேரம் நான் சொல்கிறத 100% உங்களாலையும் ஏற்றுக்கொள்ள இயலாது. சிங்கள மக்களுக்கு சொன்னான் சுடுறாண்டால் வந்து நீங்கள் நெஞ்சில தலையில் சுடலாம், இந்த கையால் சுடாங்க நோவு. அது தவிர ஹாஸ்பிட்டலில் இருக்கும் 1 நாள் கணக்காக. ரவிராஜ் அண்ணாவே இப்படி தான் சுட்டவை யார் ஒரு ஆக்கள் நினைக்க ஒரு நாளில் வந்து தமிழ் சிங்களம் முஸ்லீம் என்ற எல்லாத்தையுமே இல்லாமல் பண்ணி நாங்கள் இலங்கையர்கள் என்ற அடிப்படையில் எங்களுடைய சுயாதீன உரிமை இப்போ நான் வந்து பார்லிமெண்ட்டில் இப்படி கதைக்கணும்டா யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு பிள்ளையும் கதைக்கலும் இப்படி என்று சொல்லி மற்றது இப்போ கூட நீங்கள் உங்களை மாதிரியாக ஒரு ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணி கொண்டு கேட்ச் பண்ணி நீங்கள் என்னதான் குத்தி முடிஞ்சாலும் நான் பார்லிமெண்ட் போயிட்டு நான் வெண்டு கனகாலம் வந்து கனநாள் சொன்னான். கனகாலத்துக்கு முன்னவே சொன்னான் வெண்டு கனகாலம் வந்து உங்களுக்கு கேட்கல. ஓகே, எனிவே வீல் மீட் அகைன். தேங்க்யூ ஸோ மச். டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா.